விஜயின் மனைவி சங்கீதா பெயரில் என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறது என்பது தொடர்பான விவரமும் வெளியாகி இருக்கிறது. சங்கீதாவுக்கு 391 சவரன் நகைகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வேட்புமனுவில். மனைவி சங்கீதாவுக்கு சுமார் 391 சவரன் நகைகள் இருப்பதாக விஜயின் வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனைவி சங்கீதாவின் பெயரில் இந்தியன் வங்கியில் 25 கோடி ரூபாய் வைப்புத் தொகை இருப்பதாகவும் ஆக்சிஸ் வங்கிக் கணக்கில் 40 கோடி ரூபாய் வைப்புத் தொகை இருப்பதாகவும் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜயின் மனைவி சங்கீதாவின் பெயரில் இந்தியன் வங்கிக் கணக்கில் 25 கோடி ரூபாயும் HDFC வங்கிக் கணக்கில் 20 கோடி ரூபாயும் வைப்புத் தொகை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூரில் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவருடைய சொத்து விவரம் வெளியாகியிருக்கிறது. விஜயின் மனைவி சங்கீதா பெயரில் என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறது என்பது தொடர்பான விவரமும் வெளியாகியிருக்கிறது. மனைவி சங்கீதாவுக்கு 391 சவரன் நகைகள் உள்ளதாக விஜயின் வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதாவின் பேரில் இந்தியன் வங்கிக் கணக்கில் 25 கோடி ரூபாய் வைப்புத் தொகை இருப்பதாகவும் ஆக்சிஸ் வங்கிக் கணக்கில் 40 கோடி ரூபாய் வைப்புத் தொகை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. SBI வங்கிக் கணக்கில் 15 கோடி ரூபாய் வைப்புத் தொகை இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. விஜயின் மனைவி சங்கீதா பெயரில் என்னென்ன சொத்துக்கள் உள்ளன என்பது தொடர்பான விவரமும் வெளியாகியிருக்கிறது. சங்கீதாவின் HDFC வங்கிக் கணக்கில் 20 கோடி ரூபாய் வைப்புத் தொகை இருப்பதாகவும் SBI வங்கிக் கணக்கில் 15 கோடி ரூபாய் வைப்புத் தொகை இருப்பதாகவும் தாவேகா தலைவர் விஜயின் வேட்புமனுவில் விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் மனைவி சங்கீதாவுக்கு 391 சவரன் நகைகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு சொந்தமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் விவரம் வெளியாகியிருக்கும் நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை போரூர் நீலாங்கரை சாலி கிராமத்தில் வேளாண்மை அல்லாத நிலங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டிநகர், சோழிங்கநல்லூர், பாடி, கொப்பூரில் விஜய்க்கு சொந்தமாக வணிக கட்டடங்கள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை போரூர் நீலாங்கரை சாலி கிராமத்தில் விஜய்க்கு சொந்தமாக வேளாண்மை அல்லாத நிலங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயின் அசையும் மற்றும் அசையா சொத்து விவரங்கள் வெளியாக இருக்கும் நிலையில் தகவல்களை செய்தியாளர் வினி சரவணனிடம் கேட்கலாம். வினி சரவணன், தாவேகா தலைவர் விஜயின் சொத்து விவரம் வெளியாகி இருக்கும் நிலையில் அவருக்கு கடன் எவ்வளவு இருக்கு, அந்த கடன் விவரம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கா, ஏதாவது அது குறித்த விவரம் இருக்கா? ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய கடனை பொறுத்தவரை 3,43,00,000 ரூபாய் வருமான வரி பாக்கி வைத்திருப்பதாக இந்த அபிடவிட்டில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக வெற்றிகளுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் 3 கோடி ரூபாய் வரை விஜய் கடன் கொடுத்துள்ளார் என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில டிநகர் மற்றும் சோழிங்கநல்லூரில் வணிக கட்டடங்கள் இருப்பதாகவும் சுயதொழில் தொடர்பான விவரங்களும் இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. டிநகர், சோழிங்கநல்லூர், பாடி, அதே போல கொப்பூரில் வணிக கட்டிடங்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில போரூர், நீலாங்கரை மற்றும் சாலி கிராமத்தில் வேளாண்மை அல்லாத பிற நிலங்களும் தன்னுடைய பெயரில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்தில் வேளாண்மை நிலம் இருப்பதாகவும் பல்வேறு விஷயங்களை அவர் இந்த அபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய மனைவியினுடைய பெயரில் ஒட்டுமொத்தமாக
15.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் வைப்பு தொகையாக 213 கோடி ரூபாய் நிலுவையிலான தொகை பிக்சட் டெபாசிட்டாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல தன்னுடைய மனைவி சங்கீதா பேரில் சுமார் 391 சவரன் நகை உள்ளதாகவும் ஆக்சிஸ் வங்கி கணக்கு, இந்தியன் வங்கி உட்பட பல்வேறு வங்கிகளில் அவருக்கு பணத்தை பிக்சட் டெபாசிட்டாக செலுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். வினீத் சரவணன் இணைப்பிலே இருங்கள், தொடர்ந்து பேசுவோம். யாருக்கெல்லாம் விஜய் கடன் கொடுத்திருக்கிறார் என்ற விவரமும் வெளியாகியிருக்கிறது. தாவேகா பொதுச் செயலர் ஆனந்துக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் தந்தை சந்திரசேகரருக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தாய் சோபனாவுக்கு 87 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார். விஜயின் சுயதொழில் விவரங்களும் வெளியாகியிருக்கின்றன. டி நகர், சோழிங்கநல்லூர், பாடி உள்ளிட்ட இடங்களில் விஜய்க்கு சொந்தமாக வணிக கட்டடங்கள் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜயின் அசையும் மற்றும் அசையா சொத்து விவரம் வேட்புமனுவில் இருக்கும் நிலையில் விஜய் கொடுத்த கடன்கள் எவ்வளவு, யாருக்கெல்லாம் எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிறார் என்ற விவரமும் அதில் வெளியாகியிருக்கிறது. தாய் ஷோபாவுக்கு 87 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தாவேகாவின் பொதுச் செயலர் ஆனந்துக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார் விஜய். தந்தை சந்திரசேகரருக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருப்பதாக தாவேகா தலைவர் விஜயின் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயின் சொத்து மதிப்பு விவரம் வெளியாகி இருக்கிறது. அவர் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிறார் என்ற விவரமும் வெளியாகி இருக்கிறது. விஜய் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கிறார் என்ற விவரத்தை பார்க்கிறோம். தாவேகாவின் பொதுச் செயலர் ஆனந்துக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தந்தை சந்திரசேகரருக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். மற்றும் தாய் ஷோபாவுக்கு 87 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜயின் அசையும் சொத்து மதிப்பு 404 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜயின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 624 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அசையும் சொத்து 404 கோடி ரூபாய், அசையா சொத்தின் மதிப்பும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜயின் அசையா சொத்து மதிப்பு 220 கோடி ரூபாய் என்றும் அசையும் சொத்தின் மதிப்பு 404 கோடி ரூபாய் என்றும் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சொந்தமான அசையும் மற்றும் அசையா சொத்தின் விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. விஜயின் அசையா சொத்தின் நடப்பு சந்தை மதிப்பு 220 கோடி ரூபாய் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பூர்வீக சொத்தின் மதிப்பு 21.83 கோடி ரூபாய் என்று வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அசையும் சொத்து, அசையா சொத்து என ஒட்டுமொத்தமாக விஜயின் சொத்து மதிப்பு 624 கோடி ரூபாய் என்று வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுயமாக வாங்கிய விஜயின் அசையா சொத்து மதிப்பு 92 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அவருடைய சொத்து விவரம் வெளியாகியிருக்கிறது.
சொத்து மதிப்பு சுமார் 624 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அசையும் சொத்து 404 கோடி ரூபாய், அசையா சொத்து 220 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சுயமாக வாங்கிய விஜயின் அசையா சொத்து மதிப்பு 92 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர விஜயின் சுயதொழில் விவரங்களும் வெளியாகியிருக்கின்றன. விஜயிடம் 110 சவரன் தங்கம், 1 கோடி ரூபாய் வைரக்கற்கள் இருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. BMW 530, டொயோட்டோ, லெக்சஸ் உட்பட 5 கார்கள் தாவைக்கா தலைவர் விஜயிடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீலாங்கரை, சாலிகிராமம், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் விஜய்க்கு சொந்தமாக வணிக கட்டடங்கள் இருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு TVS எக்ஸல் இருசக்கர வாகனத்தையும் தாவைக்கா தலைவர் விஜய் வாங்கியிருக்கிறார். இது தவிர டொயோட்டோ லெக்சஸ், டொயோட்டோ வெல்ஃபயர், BMW i7, BMW 530 உள்ளிட்ட கார்கள் தாவைக்கா தலைவர் விஜயிடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவைக்கா தலைவர் விஜய் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிறார் என்கிற விவரமும் வெளியாகியிருக்கிறது. தாவைக்கா பொதுச் செயலர் ஆனந்துக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார் தாவைக்கா தலைவர் விஜய். தந்தை சந்திரசேகரருக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார். தாய் ஷோபாவுக்கு 87 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். மகன் ஜேசன் சஞ்சய்க்கு 8.78 லட்சம் ரூபாயும், மகள் திவ்யாவுக்கு குறிப்பிட்ட அளவில் கடன் கொடுத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். விஜய் கொடுத்த கடன்கள் எவ்வளவு என்பது தொடர்பான விவரமும் தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் இருக்கிறது. மகள் திவ்யாவுக்கு 4.60 லட்சம் ரூபாயும் கடனாக கொடுத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். சகோதரி வித்யா பெயரிலான டிரஸ்டுக்கும் அவர் கடன் கொடுத்திருக்கிறார். விஜயின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துள்ளார் என்ற விவரமும் வெளியாகியிருக்கிறது.